நேர்மையான மரவெட்டிக்காரன். ஒரு காலத்தில் ஒரு நல்ல மனசுடைய மரவெட்டிக்காரன் காட்டின் அருகே வசித்து வந்தான். அவன் தினமும் ஆற்றங்கரையில் சென்று மரங்களை வெட்டி வாழ்க்கை நடத்தினான். ஒரு நாள் அவன் மரத்தை வெட்டி கொண்டிருக்கையில் திடீரென கோடாளி கையிலிருந்து தவறி ஆழ்ந்த ஆற்றுக்குள் விழுந்தது. மரவெட்டிக்காரன் மிகவும் கவலையில் அமர்ந்தான். ஏனெனில் அந்த கோடாளிதான் அவன் வாழ்க்கைக்கு ஆதாரம். அந்த நேரத்தில் ஆற்றிலிருந்து ஒரு தேவதை தோன்றினாள். அவள் ஒரு பொன்னான கோடாளியை காட்டி, "இது உன் கோடாளியா?" என்று கேட்டாள். மரவெட்டிக்காரன் உடனே, "இல்லை, அது என்னுடையது அல்ல" என்று சொன்னான். பிறகு தேவதை ஒரு வெள்ளி கோடாளியை காட்டினாள். மரவெட்டிக்காரன் மீண்டும், "இல்லை, அதுவும் என்னுடையது அல்ல" என்று சொன்னான். இறுதியாக தேவதை அவனுடைய பழைய இரும்பு கோடாளியை எடுத்து காட்டினாள். மரவெட்டிக்காரன் மகிழ்ச்சியுடன், "ஆமாம், அதுதான் என் கோடாளி" என்று சொன்னான். தேவதை அவன் நேர்மையை பார்த்து மகிழ்ந்து அவனுக்கு இரும்பு கோடாளி மட்டும் அல்லாமல் பொன் மற்றும் வெள்ளி கோடாளிகளையும் பரிசாக கொடுத்தாள். மரவெட்டிக்காரன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி நேர்மை எப்போதும் பலன் தரும் என்பதை உணர்ந்தான். பாடம்: நேர்மைதான் சிறந்த கொள்கை.